Hi friends, welcome to Leela Kids channel, Page Kolanji's classroom. This is Leela Kumari, correspondent, Leela Memorial Matriculation School, Annamalai Nagar, Chidambaram. In this video, I am going to tell you about comparison of adjectives. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த சென்டென்சஸை பாருங்க. ரீட் தீஸ் சென்டென்சஸ். Rama's mango is sweet. Hari's mango is sweeter than Rama's. Govind's mango is the sweetest of all. ராமாவோட மேங்கோ ஸ்வீட்டாக இருக்கு, ஹரியினுடைய மேங்கோ வந்து ராமாவை விட ஸ்வீட்டாக இருக்கு, ஸ்வீட்டர் தேன் ராமாஸ். அண்ட் கோவிந்தாவோட மேங்கோ வந்து இது எல்லாத்த விட வந்து ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாத்த விட ஸ்வீட்டாக இருக்கு. ஸோ இது ஸ்வீட்டாக இருக்கு அப்படிங்கிறது, அந்த ராமாவோட மேங்கோ எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிறது, ஸ்வீட்டாக இருக்குங்கிற அந்த தன்மையை மட்டும் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது எவ்வளோ எப்படிங்கிறது கொடுக்கல. ஹரிஸ் மேங்கோ வந்து இந்த ராமாவோட மேங்கோவை விட இதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்வீட்டராக இருக்கா. இவங்க ரெண்டு பேரோட மேங்கோஸை விட ரொம்ப அதிகமாக ஸ்வீட்டஸ்டாக இருக்கிறது யார் அப்படின்னா கோவிந்தாவோட மேங்கோ. In sentence 1, the adjective sweet இருக்கு இல்லையா, merely tells that Rama's mango has the quality of sweetness without saying how much of this quality it has. ராமாவனுடைய மேங்கோ ஸ்வீட்டாக இருக்கு, ஆனால் எவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படலை. அடுத்தது, in sentence 2, adjective sweeter tells us that Hari's mango compared with Rama's has more of the quality of sweetness. இந்த ஸ்வீட்னஸ் வந்து ராமா மேங்கோவோட ஹரியனோட மேங்கோவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ரெண்டாவது சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. adjective sweeter tells us that all of these mangoes, Govinda's mango has the greatest amount or highest degree of the quality of sweetness. இவங்க எல்லாரத விட அவனோடது தான் என்னது, கோவிந்தாவோடது தான் ரொம்ப அதிகமாக வந்து ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் பாருங்க, ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல, இதை விட இது ஸ்வீட்டா இருக்குன்னு ரெண்டாவது சென்டென்ஸ்ல, அது இது ரெண்டுத்தையும் விட ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு மூணாவது சென்டென்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது, ஒப்பிட்டு பார்க்கறது, அதை விட இது இப்படி இருக்கு, இதை விட அது இப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் வந்து கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ we thus see that adjectives change in form sweet, sweeter, sweetest to show comparison. கம்பேரிசனை காட்டுறதுக்கு என்ன ஆயிருக்கு, ஸ்வீட்டு, ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட்னு அது அந்த குவாலிட்டி வந்து வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டிருக்கு. They are called the 3 degrees of comparison. இதைத்தான் 3 degrees of comparison சொல்றாங்க. ஸ்வீட் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரி, ஸ்வீட்டர் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி பார்க்குறோம், அவனோட இவன் ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இட் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னா இது எல்லாத்த விட வந்து அதிகபட்சமான ஸ்வீட் இருக்கிறதுனால அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் இதோடையும் ஒப்பிட்டு பார்க்கறதுனால கம்பேரிட்டிவ், இது ரெண்டத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் an adjective is the adjective in its simple form. It is used to denote the mere existence of some quality of what we speak about.
அதை நம்ம பார்க்கறதுல நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதோட குவாலிட்டி எந்த அளவில் இருக்குன்றதை பொறுத்து தான் கம்பேரிசன்றது அங்கே நடக்குது. இட் இஸ் யூஸ்ட் when no comparison is made. என்னன்னு பார்ப்போம். The comparative degree of an adjective denotes a higher degree of the quality than the positive and is used with two things or sets of things or compared as. Comparison வரும்போது முதல்ல பாசிட்டிவ்ல எந்த கம்பேரிசனும் கிடையாது, எதுவுமே கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது அது பாசிட்டிவ். இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பொருளுடைய தன்மை வந்து இது இப்படி இருக்கா அது இப்படி இருக்கு, ஓ இது நல்லா இருக்கா இது அதை விட நல்லா இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கறது, ஒப்பிட்டு பார்த்தது. ஸோ அது மாதிரி ரெண்டு திங்ஸ் குவாலிட்டி அண்ட் பாசிட்டிவோட எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது வந்து டூ திங்ஸ் ஆர் செட்ஸ் ஆஃப் டூ திங்ஸில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. திஸ் பாய் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் தட். இந்த பையன் அந்த பையனை விட தேன் தட் அவனை விட ஸ்ட்ராங்கர். விச் ஆஃப் தீஸ் டூ பென்ஸ் இஸ் தி பெட்டர். ரெண்டு பேனால எது பெட்டர் அப்படின்னு வந்து ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆப்பிள்ஸ் ஆர் டியரர் தேன் ஆரஞ்சஸ். ஆப்பிள்ஸ் ரொம்ப விருப்பம் ஆரஞ்சஸை விட. The superlative degree of an adjective denotes the highest degree of the quality and is used when more than two things or sets of things are compared as. முதல்ல பாசிட்டிவ்ல நோ கம்பேரிசன், அடுத்தது டூ திங்ஸ் ஆர் செட்ஸ் ஆஃப் திங்ஸோட கம்பேரிசன். இப்போ குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறாங்கன்னா more than two things or sets of things அதை கம்பேர் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ். திஸ் பாய் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் இன் தி கிளாஸ். கிளாஸில் நிறைய பேர் இருப்பாங்க, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய பேர் இருப்பாங்க, அவன் எல்லாரை விட இந்த பையன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், சூப்பர்லேட்டிவ். ஓகே, நோட் there is another way of comparison. இந்த கம்பேர் பண்ணி பார்க்கறதுல இன்னொரு முறை இருக்கு. Instead of saying Rama is stronger than Balu, we can say Balu is less strong than Rama. ராமா பாலுவை விட ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்றது ஒரு விதம். இன்னொன்னு பாலு ராமாவை விட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கான் அப்படின்னு சொல்றதும் இன்னொரு விதம். ஆனா அர்த்தம் என்ன, ஒன்னே ஒண்ணுதான். ராமா இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் பாலுனாலும் பாலு இஸ் லெஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ராமானாலும் அர்த்தம் ஒண்ணுதான். The superlative with most is sometimes used where there is no idea of comparison, but may really a desire to indicate the possession of a quality in a very high degree as. இது என்னது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து சம்டைம்ஸ் அங்கே வந்து கம்பேரிசனுக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னா கூட அது பயன்படுது. எப்படின்றத பார்ப்போம். திஸ் இஸ் த மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட். இது ரொம்பவே துரதிருஷ்டமான ஒரு நிலைமை. ரொம்பவே அதை விட இது துரதிருஷ்டம், இதை விட அது வந்து துரதிருஷ்டன்றது கிடையாது, ரொம்பவே துரதிருஷ்டம். திஸ் இஸ் த மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட். இட் வாஸ் எ மோஸ்ட் எலக்வென்ட் ஸ்பீச். நிறைய பேர் பேசினாங்க, அதோட இது ரொம்ப வந்து சூப்பர்ன்ற மாதிரிலாம் ஒன்றும் இதில் மென்ஷன் பண்ணல. அந்த ஸ்பீச் தான் வந்து என்னது மோஸ்ட் எஸ்டி போட்டு வந்தாலே அது சூப்பர்லேட்டிவ். மோஸ்ட் எலக்வென்ட். எலக்வென்ட்னா என்னது, ரொம்ப மேன்மை பொருந்திய ஒரு பேச்சு, உயர் புகழ் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சு. This usage has been called the superlative of eminence or the absolute superlative. எவிடன்ஸ்னா என்னது, மேன்மை உயர் புகழ், ரொம்ப வந்து அதிகபட்சமான ஒரு புகழ்ச்சியை கொண்டது. இதை தாண்டி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால அது சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ் அப்படின்னாலே அதுக்கு மேல கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது தான் சூப்பர்லேட்டிவ். Formation and interchange of degrees of comparison. Most adjectives of one syllable and some of more than one form
the comparative by adding er and the superlative by adding est to the positive. Formation எப்படி, interchange of degree of comparison எப்படின்றத இதில் பார்க்குறோம். இதில் ஒன் சிலபலோட சில அட்ஜெக்டிவ்ஸ் வரும். அந்த அட்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னாக்கா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இஆர்னு வந்து அதில் சேர்க்கப்படும். அப்புறம் சூப்பர்லேட்டிவ் வரும்போது இஎஸ்டின்னு சேர்க்கப்படும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்வீட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணால் ஸ்வீட்டர், சூப்பர்லேட்டிவ் ஸ்வீட்டஸ்ட். டால்க்கு டாலர், டாலஸ்ட். யங்க்கு யங்கர், யங்கஸ்ட். When positive ends in E, only R and ST are added. இந்த பாசிட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ்ன்றதுல சில வேர்ட்ஸில் ஈன்னு முடியுது இல்லையா, அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அங்கே வெறும் ஆர் தான் சேர்க்கணும். இன்னொரு இஆர் போட்டு எழுதுனா அது தவறு. இப்போ பாருங்கள், பிரேவ் அப்படின்னா பாசிட்டிவ், அதுக்கு பிரேவர். ஒயிட்டுக்கு ஒயிட்டர், வாய்ஸ்க்கு வாய்ஸர். அதோடைய சூப்பர்லேட்டிவ் எஸ்டி சேர்ந்து தான் வருது. And then when the positive ends in Y preceded by a consonant, the Y is changed to I before adding ER and EST. Y னு முடியுது அப்படின்னா அங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒய்க்கு பதிலாக ஐஇஆர், ஒய்க்கு பதிலாக ஐ வந்து அப்புறம் இஆர் வருது. அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக ஐ வந்து அப்புறம் இஎஸ்டி வருது. ஓகே, சூப்பர்லேட்டிவ்ல இப்படி அமையுது. ஸோ இந்த பாசிட்டிவ் வந்து கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவாக வரும்போது பாசிட்டிவ்ல ஒய்னு முடிஞ்சதுன்னா இது மாதிரி அமையுது. When the positive is a word of one syllable and ends in a singular consonant preceded by a short vowel, this consonant is doubled before adding er and est. இங்க பாருங்க, bigன்னு ஒரு எக்ஸாம்பிள். பிக்ங்கிறது only one syllable, big, big அப்படின்னு தான் படிப்போம். அதில் வந்து பாருங்க, அது முடியறது வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னா கான்சனன்ட்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஐ, AEIOU, இது அஞ்சும் என்னன்னு சொல்லுவோம், வவல்ஸ்னு சொல்லுவோம். ஐங்கிறது வவல், வவல் வந்து அப்புறம் கான்சனன்ட் வந்திருக்கு. ஸ்பெல் பண்ணி பார்த்தா ஒரே சிலபல்ல வந்து அது வருது. அப்படி வரும்போது இந்த கான்சனன்ட் ரெண்டா மாறும். ஜி வந்து 2 ஜி வந்துட்டு அப்புறம் இஆர் வருது. அதே மாதிரி 2 ஜி வந்து இஎஸ்டி வருது. பிக்குக்கு பிக்கர், பிக்கஸ்ட். ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். தின், தின்னர், தின்னஸ்ட். இது மாதிரி தான் வந்து ஃபார்மேஷன் வந்து அமையுது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. adjectives of more than 2 syllables and many of those with 2 form the comparative by using the adverb more with the positive and the superlative by using the adverb most with the positive. இப்போ பியூட்டிஃபுல் அப்படின்னும் பொழுது அங்கே பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு வராது, மோர் பியூட்டிஃபுல். சூப்பர்லேட்டிவ்ல மோஸ்ட் பியூட்டிஃபுல். டிஃபிகல்ட் அப்படின்னா மோர் டிஃபிகல்ட், மோஸ்ட் டிஃபிகல்ட். கரேஜியஸ் அப்படின்னா மோர் கரேஜியஸ், மோஸ்ட் கரேஜியஸ். அப்துல் இஸ் மோர் கரேஜியஸ் தேன் கரீம். அப்துல் வந்து கரீமை விட அதிகமான தைரியசாலி. ரஹீம் இஸ் த மோஸ்ட் கரேஜியஸ் பாய் இன் த வில்லேஜ். கிராமம் இப்போ 2 பேரை கம்பேர் பண்ணும்போது மோர் வந்தது. அந்த கிராமத்தில் இருக்க அத்தனை பேரையும் வந்து ஒப்பிட்டு பார்த்தாக்கா ரஹீம் தான் மோஸ்ட் கரேஜியஸ், அவன் தான் ரொம்ப துணிச்சலானவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். த கம்பேரிட்டிவ் இன் ER is not used when we compare 2 qualities in the same person or thing. ERன்னு வரும்போது
எங்க வராது your அப்படிங்கிறது not used when we compare two qualities in a beautiful person in a same person or thing. ஒருத்தட்டே வந்து ரெண்டு விஷயத்தை வந்து பார்க்கும்போது அது வராது. If we wish to say that the courage of Rama is greater than the courage of Balu, we say Rama is braver than Balu. But if we wish to say that the courage of Rama is greater than his prudence, we must say Rama is more braver than prudent. Prudent என்னது இன்னும் விவேகமாகவும் முன்ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது. When two objectives are compared with each other, the later term of comparison must exclude the form as when twos are compared na later எப்படி வருது அப்படின்னா iron is more beautiful than any other metal. iron வந்து more useful மற்ற மெட்டலை விட அப்படின்னு வருது. If we say iron is more useful than any metal, any other, any metal வந்திருக்கு இல்லையா, அது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். Than any metal அப்படின்னா that is the same thing as saying iron is more useful than iron. எனி மெட்டல்னு வெறும்னு கொடுத்தோம் அப்படின்னா வெறும்னு சொன்னோம்னா அயனும் மெட்டல் தான், இதுவும் மெட்டல் தானே. அப்ப அயன் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தான் அயன்ற அர்த்தமாக தான் ஆகும். எனி அதர் மெட்டல் அப்படின்னு சொன்னாதான் அது சரியான வாக்கியமா. அப்ப எனி அதர் மெட்டல்ன்ற மாதிரி வந்தாதான், அதனால தான் இங்க சொல்லியிருக்காங்க இந்த if the adjective when two objects are compared with each other, the later term of comparison must exclude the form as என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா than any other metal, than அந்த மெட்டல் அப்படியே எழுதாம than any other அப்படின்னு சேர்த்து இருக்காங்க. So irregular comparisons எப்படின்றத பார்க்கலாம். Some adjectives are compared irregularly. That is, their comparative and superlative are not formed from the positive. பாசிட்டிவ்னு எழுதுறோம், கம்பேரிட்டிவ்னு எழுதுறோம், சூப்பர்லேட்டிவ்னு எழுதுறோம் இல்லையா. சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து இர்ரெகுலராக வந்து கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வந்து கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஆர் நாட் ஃபார்ம்டு ஃப்ரம் பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்லேருந்து வரல. குட், குட்டர், குட்டஸ்ட் கிடையாது. குட்டுக்கு வந்து பெட்டர், பெஸ்ட். அதே வெல்லுக்கும் பெட்டர், பெஸ்ட் தான். பேட், இல், ஈவில் மூணுக்குமே பேடர், ஈவிலர், இல்லர் கிடையாது. worse, worst. அண்ட் லிட்டில், மச், மெனி இது எல்லாத்துக்குமே லெஸ், லெஸ்ஸர், லீஸ்ட். மோர் ஆர் மச், மெனிக்கு என்னது லிட்டில்க்கு லெஸ், லெஸ்ஸர், லீஸ்ட். மச், மெனி ரெண்டுத்துக்கும் மோர், மோஸ்ட். அண்ட் தென் ஃபோர், ஃபோர் இது ஃபோர் ஃபார்மு foremost or first னு சொல்லலாம். இது வந்து இந்த ஃபோர்க்கு வந்து further, furthest அப்படின்னு வருது. The double forms of comparative and superlative of adjectives are used in different ways. Latter, latter, latest, last. Latter and latest refer to time. Latter and last refer to பொசிஷன். நீங்க பார்ப்போம் எப்படி அதுன்னு. He is later than I expected. I have not heard the latest news. நான் இப்ப சமீபத்தில் வந்த செய்தியை கேள்விப்படலை. நான் எதிர்பார்த்தது மாதிரி அவன் வந்து இல்லை, வரல. அது டைம். அது டைமை மென்ஷன் பண்ணக்கூடியது. சமீபம்ங்கிறது ஒரு டைம் இல்லையா, டைமை மென்ஷன் பண்றது. And then the last chapter is carefully, the later chapters are lacking in interest. The last chapter is carefully written. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? Ours is the last house in the street. இது வந்து later chaptersனா are lacking in interestனா அந்த எண்டில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படின்னு அர்த்தம். The last chapter is carelessly written. கடைசி சாப்டர் மட்டும் கேர்லெஸ்ஸாக எழுதப்பட்டிருக்கு.
Then elder, older, eldest, oldest. Elder and eldest are used only of persons, not of animals or things, and are now confined to members of the same family. The elderன்றது அனிமல்ஸுக்கு திங்ஸுக்கு சொல்லவே மாட்டோம். மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலிக்கு தான் சொல்லுவோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம். எல்டர் இஸ் நாட் யூஸ்டு வித் தேன். எல்டர் தேன் சொல்லவே கூடாது, அது அபத்தம், தப்பு. Older and oldest are used of both persons and things. Older and oldest வந்து பொருளுக்கும் சொல்லலாம், மனிதர்களுக்கும் நம்ம சொல்லலாம். John is my elder brother. John is elder than me அப்படின்னு சொல்றது இல்லை. John is my elder brother. Tom is my eldest son. He is older than his sister. அவனுடைய சிஸ்டரோட அவன் old. Rama is the oldest boy in the 11. This is the oldest temple in Calcutta. இது மாதிரி வந்து எல்டருக்கு நம்ம தேன் போடக்கூடாது, ஓல்டருக்கு தேன் வந்து வரலாம். ஃபர்தர் அண்ட் ஃபார்தர். ஃபார்தர்னு என்ன, ஃபர்தர்னு என்ன? போத் ஃபார்தர் அண்ட் ஃபர்தர் ஆர் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் டிஸ்டன்ஸ். ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு வருது. ஃபர்தர்னா நாட் ஃபார்தர் இஸ் யூஸ்டு டு மீன் அடிஷனல். ஆஃப்டர் திஸ் he made no further remarks. இதுக்கப்புறம் அவன் எந்த வந்து ஒரு ரிமார்க்ஸும் கொடுக்கல, அவன் எந்த கமெண்ட்டும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஐ மஸ்ட் ஹாவ் ஏ ரிப்ளை வித்தவுட் ஃபர்தர் டிலே. இதுக்கப்புறம் எந்த டிலேயும் மேற்கொண்டு எந்த டிலேயும் இல்லாமல் எனக்கு ரிப்ளை வரணும். நியரஸ்ட், நெக்ஸ்ட். நியரஸ்ட்னா அருகாமையில், நெக்ஸ்ட்னா அடுத்தது. நியரஸ்ட் மீன்ஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அவே. Next refers to one of a sequence of things coming one after other. அடுத்தடுத்து அப்படின்னு வர்றது தான் அடுத்து. நியரஸ்ட்னாக்க அருகாமையில், ஏதோ ஒரு பக்கத்தில் கிட்டக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் தூரத்தில் அப்படின்ற மாதிரியானது தான் நியரஸ்ட். Where is the nearest phone box? My uncle lives in the next house. Certain English comparatives have lost their comparative meaning and are used as positive. They cannot be followed by than. சிலது வந்து கம்பேரிசன் இல்லாமல் வந்து தேன் இல்லாமல் தான் வருது. என்னென்னு பார்த்தா ஃபார்மர், லேட்டர், எல்டர், ஹிண்டர், அப்பர், நெய்தர், இன்னர், அவுட்டர், அட்டர் எல்லாம். Both the tiger and the leopard or cats ரெண்டுமே வந்து பூனை இனத்தை சேர்ந்தது. தி ஃபார்மர்னு முன்னாடி இருக்கிறது டைகர் அனிமல் is much larger than the latter. பின்னாடி சொல்லப்பட்டது leopard. டைகர் தான் மிகப்பெரிய அனிமல் லெப்பர்டை விட அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ இதில் ஒன்றும் கம்பேரிசன் வந்து இல்லை, முன்னாடி சொல்லப்பட்டது பின்னாடி சொல்லப்பட்டது என்ன அப்படிங்கிறது தான் இருக்கு. The inner meaning of this letter is not clear. Inner meaning இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய இன்னர் மீனிங் வந்து ஒன்றும் கிளியரா இல்லை. The soldiers ran to defend the outer walls. My elder brother is an engineer. This man is an utter fool. இது மாதிரி தான் வரும். இங்கே தேனே வரல பாருங்க. ஓகே. Certain comparatives borrowed from Latin have no positive or superlative degree. சிலது வந்து பாசிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. They all end in or not er. ஆர்ல தான் முடியும், er கிடையாது. They are 12 in all and 5 of them have lost their comparative meaning and are used as positive adjectives. These are interior, exterior, major, minor, ulterior. இதெல்லாம் தான். The exterior wall of the house is made of stone. வெளிசுவர் வந்து கல்லினால் கட்டப்பட்டுள்ளது. The interior walls are of wood. உள்ளார வந்து இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாம் வந்து மரத்தினால் கட்டப்பட்டுள்ளது. The comparative degree is generally followed by the preposition to as inferior, superior, prior, anterior, posterior, senior, junior. இது மாதிரி தான் வந்து comparative degreesல வருது. Adjectives expressing qualities that do not admit of different degrees cannot, strictly speaking, be compared as square, round, perfect,
eternal, universal, unique. இதில் வந்து strictly speaking I think cannot be more square, more round, more perfect superlative நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் அப்படியே தான். But we say for instance this is the most perfect specimen I have seen. More அப்படின்னு கம்பேரிட்டிவ்ல வராது. மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்பெசிமென் ஐ ஹவ் சீன்றது வரும். கம்பேர்ட் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் வந்து சில நேரங்களில் வந்து கொடுக்கப்படாமல் டைரெக்டாக இந்த மாதிரி மட்டும்தான் வரும். மோர் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. இன்டர்சேஞ்ச் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்னன்றதை பார்ப்போம். It is possible to change the degree of comparison of an adjective in a sentence without changing the meaning of the sentence. நம்ம பாசிட்டிவாக இருக்க சென்டென்ஸை வந்து கம்பேரிட்டிவாக மாற்றும் போதும் சூப்பர்லேட்டிவாக மாற்றும் போதும் அதோட மீனிங் தவறாமையே வந்து அது வந்து மாறலாம். எப்படின்னு பார்ப்போம். Some poets are at least as great as Tennyson. சில poets வந்து டென்னிசன் மாதிரியே ரொம்ப சிறப்பு வாய்ந்த poets இருக்காங்க. Tennyson is not greater than some other poets. கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்கும்போது நாட் கிரேட்டர் தேன் வந்திருக்கு இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? டென்னிசன் வந்து ரொம்பவே சில சம் அதர் போய்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாட் கிரேட்டர் தேன், இவரும் கிரேட்டு அவரும் கிரேட், ரொம்ப கிரேட்டர் தேன் ஹிம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வருது. சம் போய்ட்ஸ் ஆர் நாட் லெஸ் கிரேட் தேன் டென்னிசன். மற்ற சில போய்ட்ஸ் வந்து டென்னிசனோட வந்து கம்மியான சிறப்பு வாய்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது. அவரை போல் இவரும் சிறப்பு பெற்றவர் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சூப்பர்லேட்டிவ் என்னன்னு பார்த்தா டென்னிசன் இஸ் நாட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் போயட்ஸ். டென்னிசன் தான் வந்து எல்லாருடைய போயட்ஸோட கிரேட்ன்ற மாதிரி கிடையாது. இவங்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள், அவர்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள். இப்போ இந்த மூணுத்தையுமே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே வந்து சென்ஸ் மாறவே இல்லை. எல்லா இடங்கள்லையுமே சம் போய்ட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஆஸ் கிரேட் அஸ் டென்னிசன்ற மாதிரியான அர்த்தத்தை தான் எல்லாம் கொடுக்குது. அதை கம்பேர் பண்ணி பேசினாலும் அர்த்தம் மாறலை, சூப்பர்லேட்டிவாக வந்து போட்டு பார்த்தாலும் அர்த்தம் மாறலை. ஸோ இந்த மாதிரி கூட வந்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நடைபெறும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த அட்ஜெக்டிவ்ஸில் வந்து இருக்கக்கூடிய டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை இன்னும் அப்படிலாம் அமையுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் போட்டு பார்க்குறேன். ஒவ்வொரு வீடியோவையும் 1 by 1 வந்து ஃபாலோ வச்சுக்கிட்டிங்கன்னா கிராமர் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். பெருசாக வந்து கிராமர் அப்படின்னா அதை ஒரு மலப்பான ஒரு விஷயமா ஒரு பிம்பமாக வச்சுக்காதீங்க. அது ஒரு லாங்குவேஜ். நம்மளோட லாங்குவேஜை எப்படி வந்து நம்ம அழகாக தெளிவாக வந்து தவறில்லாமல் பேசுகிறோமோ அது மாதிரி நீங்கள் பழக்கத்தில் உங்களுக்கு தவறில்லாமல் பேசுறதுக்கு வரும். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அகெயின் அண்ட் அகெயின் வீடியோஸை போட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். With this is Leela Kumari, correspondent, Sri Leela Memorial Matriculation School, signing off. Subscribe பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you.